ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க வர சொன்ன இடத்துல தாங்க இருக்கேன். ப்ளூ ஷர்ட் ரைட்? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே, உங்களை நான் பார்த்துட்டேன், தான் வந்துடுறேன். ஏங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், அதனால ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்குங்க. அதே எக்ஸைட்மெண்ட்டோட கண்ணை மூடுங்க, நான் வந்துடுறேன். சரி ஓகேங்க. ம், இப்ப கண்ணை தருங்க. ஹாய். ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். பார்க்கலாம். ஏங்க பார்க்கலான்னு சொன்னீங்களே, எப்ப பார்க்கலாம்? உங்களுக்குன்னு ஆயிடுச்சுல, உங்களுக்கு எப்ப தோணுதோ சொல்லுங்க, அப்ப பார்க்கலாம். கமிட்டட் ஆயிட்டடா. எஸ். ஐயோ, நானும் கமிட் ஆயிட்டனே. கோழி கொண்டு மாதிரி அவ கண்ணு, இளந்த பழம் மாதிரி அவ கண்ணு, சூரியகாந்தி மாதிரி அவ முகம், உளுந்த வடை மாதிரி அவ முகம், அதுல இருக்க விதை மாதிரி அவ மூஞ்சில சில பருக்கள், அதுல இருக்க மிளகு மாதிரி அவ மூஞ்சில சில பருக்கள். என்னடா பின்ன என் ஆளை பத்தி வர்ணிச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டு குறுக்க வர. நானே ஆளை பத்தி வர்ணிச்சிட்டு இருக்கேன். எது இந்த இளந்த பழம் உளுந்த வடனா? நீ மட்டும் நிலா சூரியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், எனக்கு பிடிச்சபடி தான்டா நான் வர்ணிக்க முடியும். அதே மாதிரிதான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வர்ணிக்க முடியும். அதுல கூட சோத்த பத்தி வச்சிட்டு இருக்கியாடா? எனக்கு பிடிச்சது அதான்டா, அதை வச்சு தானே வர்ணிக்க முடியும். போடா. சரி, உன்னெல்லாம் பார்த்து எப்படா ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு? கால்ல கீழ ஏதாவது விழுந்தியா? முன்ன மாதிரிலாம் நான் கால் விழுக மாட்டேன். நீ அழகு பத்து லவ் பண்ணுங்கடா. அழகா? எங்கடா இருக்கு அழகு? டேய், நான் கிளம்புறேன்டா, போடா. இரு சரி. உன் காதல் கதையை பத்தி சொல்லு, கேட்போம். சொல்லணுமா? ஓட்டக்கூடாது. அதெல்லாம் இல்ல, சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் அவ ரோட்டோரமா ஒரு உப்பு தண்ணி பைப்பு தண்ணி புடிச்சிட்டு அங்க ஒரு 4-5 லேடிஸ் வந்துட்டாங்க. பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்க ஆரம்பிக்கும் போது கெத்தா ஒரு இப்படின்னு ஒரு பல்லா பாரு, அதுல விழுந்துட்டோம். எவ்வளவு கேவலமான ஒரு கதைய எவ்வளவு அழகா சொல்றேன் பாத்தியா? வாடா, ஏதோ உன் கதை மட்டும் என்ன பெருசா இருக்குமா? இப்படிதானே இருக்கும் போது. ஏய், என் கதையை கேள்றா முதல்ல. காலையில 6 மணி இருக்கும், பால் வாங்கலான்னு போனேன். அங்க சூரியன் அப்படியே இறங்குச்சு. என்னன்னு பார்த்தா என் ஆள் அழகா பொடி எடுத்து அப்படியே. என்னடா? ஏய், பல்பொடிடா. ஓ, பல்பொடியா? எங்க விட்டேன்? பல்பொடி எடுத்து அழகா இப்படி விட்டு பல்ல விளக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள. அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. அங்க முடிவு பண்ணண்டா, கட்டுனா இவள இல்ல காலம் பூரா ஆஞ்சநேயர் சாமியா இருந்துடலான்னு. கரும்பு 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 பல்பொடிக்கெல்லாம் மயங்கி இருக்கான் பொடி வாய். நல்லா ஒரு காதல் கதைன்னு சொல்ல வேண்டாம். சரி ஓகேடா, இங்க பாரு, நம்ம 2 பேருமே இப்ப கமிட் ஆயிட்டோம். கொஞ்சம் இனிமே மெச்சூர்ட் இனஃபா நடந்துக்கலாம். கண்டிப்பா. நாளையில இருந்து ஜட்டி போட ஆரம்பிச்சிரு. ஃபர்ஸ்ட் பிச்சி பவுடர் போட்டு பண்றா. நான் இதுடா பக்கத்துல போடா. என்ன சொல்ல வந்துட்டேன், போடா. என்ன டார்லிங் பண்றீங்க? இப்பதான் குட்டி ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? நானும் இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், அதான் இப்ப கால் பண்ணேன். அப்படியா? நானே உன்னை கூப்பிடலான்ட்டு இருந்தேன், ஆனா நீ கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கூப்பிடாம நீ கூப்பிடுற வரைக்கும் போனை கையிலேயே வச்சுட்டு இருந்தேன். ஏண்டா நீ மட்டும் தான் வாங்கிட்டு பேசுவேன்?
நானும் பேச மாட்டேன். அப்படியாம்மா? ஓகே ஓகே. ஓ ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருமா. தம்பி தம்பி, என்ன அந்த பிள்ளை ஏதோ சொல்லுது? என்ன அது அவங்க வீட்டுல யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஓ, பேசிட்டு இருக்காங்க. ஐயோ. ஹலோ பேபி, வீட்ல கூப்பிடுறாங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்றியா? சரிம்மா, ஓகேம்மா. ஐயோ, எவ்வளவு அழகா வளர்த்துருக்காங்க. கொடுத்து வச்சோண்டா சந்தீப்பு. எனக்கு வந்துச்சா? ஹலோ தங்கம். சொல்லு செல்லம். என்னாச்சுமா? கால் செகண்ட் லைன்ல போச்சு. வீட்ல பேசிட்டு இருந்தேன், ஆனா என் மனசு ஃபுல்லா உங்ககிட்ட எப்படா பேசணும்னு ஏங்கிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? அப்படியாம்மா? நானும் உங்ககிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகேம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. நீ சாப்பிடல இன்னும்? நான் சாப்பிட்டேன். ஓகே தங்கம், ஓகே ஓகே. ரொம்ப ஆடிட்டு இருக்கானே. ஃபோன் பண்றி, நம்மளே கூப்பிட்டுருவோம். ஒரு நிமிஷம் பேபி, வீட்ல கூப்பிடுறாங்க. ஓகே தங்கம், ஓகே தங்கம். பேசிட்டோம். ஓகே. கூப்பிட்டால. ஹலோ, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டு. என்னம்மா சொன்ன? மாமா கிட்டன்னு சொன்னேன். என்னன்னு சொன்ன? மாமா கிட்டன்னு சொன்னேன். ஓகே ஓகேம்மா, ஓகே தக்கம். சரி, நான் தூங்குறேன், காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். சரிம்மா, சீக்கிரம் தூங்கு. ஏன்னா லேட்டா தூங்குனேன்னா ஃபேஸ் எல்லாம் பம்ப் ஆகி நல்லா இருக்காது. ஓகே ஓகேம்மா. 4 காசு கொடுப்பாங்கன்னு என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இப்படி வழிகிறாங்க. இல்ல ஓகே. இப்போ இவனை கட் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசுற, அவனை கட் பண்ணிட்டு இவன்கிட்ட பேசுற, இவங்க 2 பேரும் சந்தேகம் வந்துடாது? அதுக்கு தாண்டா நாளைக்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். என்னன்னு பாரு. கிளம்பி போனாதான் கரெக்டா இருக்கும். நான் போயிட்டு வரேன் குளிக்கிறேன். டேய், எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். நான் போய் குளிச்சிட்டு வந்தேன். உனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருந்தாலே உள்ள போன 2 மணி நேரம் கோருவேன். அதெல்லாம் முடியாது. நான் போய் குளிச்சிட்டு வந்து 10 நிமிஷம் வந்துறேன். டேய், ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன்டா ப்ளீஸ்டா. டேய், உன்னால நம்ப முடியாதுடா. டேய், யாரை பார்த்து நம்ப மாட்டேங்கிற தெரியுமா? நட்புக்கு முக்கியமே நம்பிக்கை தான்டா. நீ யாரை பார்த்து நம்பாம இருக்க தெரியுமா? சந்தீப்டா. டேய், என்னடா தூங்கிட்ட? அவன் என்னன்னா சும்மா காய போயிட்டு முடியாதுடா சந்தீப். நீ மட்டும் ஆளை பார்க்க போல, நானும் ஆளை பார்க்க தான் போறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். டேய், ப்ளீஸ்டா, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்டா ப்ளீஸ்டா. டேய், போய்த்தோட போடா. ஓகே மாப்ள. 5 நிமிஷத்துல வரேன். டேய் போனை கொடுத்துட்டு போடா. ஏன் மாப்ள? டேய், நீ உள்ள எடுத்துட்டு போனா 1 மணி நேரம் ஆக்குவேன். போனை மட்டும் வச்சுக்கோ. என்ன மாப்ள? என்ன கூப்பிடவே மாட்றா? என்னடா காதலேக்குமா? ஆமா மாப்ள. சரி, நீ என்ன வர வர ரொம்ப ஜாலியா இருக்க? காதல் வந்தாலே அப்படிதான் போல. அதெல்லாம் அப்படிதான்டா. சரி, மாலை பத்தி சொல்லவே மாட்டியே. பேர் என்ன சொல்லு? வனிதா. வனிதாவா? என் ஆள் பேர் சுனிதாடா. என்னடா சொல்ற? ரைமிங்கா இருக்கு. சரி, எந்த காலேஜ்ல படிக்கிறா? ஜேபிடி. ஏய் என்னடா சொல்ற? ஆளு ஜேபிடி காலேஜ். சூப்பர்டா. ஒரே காலேஜ் தானா? அவன் எந்த இயர்? என்ன படிக்கிறாங்க? அட, ஃபேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர். அதே இயர் தான், அதே டிபார்ட்மென்ட்ரா. சூப்பர் மாப்ள. டேய், சி செக்ஷன் மட்டும் சொல்லிராதடா. சி செக்ஷன் தான் மாப்ள. போடா டேய், நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படா டேய் இதெல்லாம்? மாப்ள, நல்லா பாத்துக்கோ, அப்புறம் வாள போய் நான் லவ் பண்ணிருப்பேன். ஏய் மாப்ள, உனக்கு கால் பண்ணும்போது எனக்கு கால் வரல.
என் கூட பேசும்போது உனக்கு செகண்ட் லைன் தானே வருது? ஆமாடா. டேய் சுனிதா கால் பண்றாடா. சுனிதாவா? சுனிதாவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்டன் பண்றேன், நீ கால் பண்ணு. செகண்ட் லைன் வருதான்னு பாரு. ஓகே ஓகே. டேய் ஒரு நிமிஷம். அனிதா எனக்கு கால் பண்றாடா. ஐயோ கொஞ்ச நேரத்துல தூக்கி வாரி போட்டுருச்சுடா. டேய் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கால் பண்ண கட்டி தான் இப்போ கிளியர் ஆச்சுல. சரி போ. ஹலோ வனிதா. சுனிதா சொல்லுமா. நாளைக்கு நான் வரமாட்டேன். வரமாட்டியா? ஏய் நாளைக்கு உன் பர்த்டேக்கு நிறைய பிளான்ல பண்ணி வச்சிருக்கேன், அசால்ட்டா வரமாட்டேன்னு சொல்ற? இல்ல, என் பர்த்டேவை நான் செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன். அந்த நாளுக்கு நான் ஆசிரமத்துக்கு போயிடுவேன். அவசரம். ஏன்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு என்னோட அப்பா அம்மா அப்புறம் நீ எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல, அதான் அங்க போயிடுவேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இல்ல இல்ல சொல்லு. என் பர்த்டேக்கு நீ gift வாங்கியிருந்தீன்னா அதை முன்னாடி தரியா? அதை நான் வித்து காசாக்கி அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். அதான் இதை நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? என்னை புரிஞ்சிட்டு இருக்க உங்ககிட்ட தானே கேட்க முடியும். நீ ஏதாவது தப்பா நினைச்சிட்டியா என்ன? இல்ல இல்ல அப்படி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சில உண்மைகளை சொல்லணும் வனிதா. நான் உனக்கு முன்னாடி நிறைய பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா நீ பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ட்ரூ லவ்னா என்னன்னு ஃபீல் பண்ணேன். உன் நல்ல மனசுக்கு நான் டிசர்வ்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் உண்மையா இருப்பேன், நான் ட்ரை பண்றேன். ஒரு நிமிஷம். உன் நம்பருக்கு நான் ஜிபே பண்ணியிருக்கேன். எப்படி இல்லை நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. இப்ப வனிதா ஒரே நிமிஷம். வனிதா உனக்கு ஜிபேல நான் வந்து உனக்கு பர்த்டேக்கு வச்சிருக்க அமௌண்ட்டும் ப்ளஸ் எங்கிட்ட இருக்க கொஞ்சம் அமௌண்ட்டும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் சந்தோஷமா செய். ஓகே? உன் நம்பருக்கு நான் ஜிபே பண்ணியிருக்கேன். என் சார்பா அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு gift வாங்கி கொடுத்துரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே பாய். ஏங்கா இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணலையா? தப்புதான். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா இதெல்லாம் கேட்பாங்க. இதுவே அவங்க வீட்டுல இருக்க அம்மா அக்கா கிட்ட கேட்க மாட்டாங்க. அவன் அவ்வளோ ஒழுங்கா என் ஃப்ரெண்டு பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருந்தான். எல்லா தப்பு பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு முடிச்சிருவான். அந்த அனீஸ் ஒரே நேரத்துல 3 பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருந்தான். இப்ப வந்து நான் நல்லவன் திருந்திட்டேன் அதெல்லாம் சொன்னா ஏத்துப்பனா? அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையே இல்லைல்ல. அவங்க பண்ண தப்பு கண்டிப்பா கருமான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏமாத்துறது தப்பு இல்ல, ஏமாந்து போறதுதான் தப்பு. சூப்பர்க்கா நீங்க.